எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க பையனா? அவங்க அண்ணன் தானமா பாவம். உள்ள உடைச்சு முடிச்ச பிறகு உடைச்சு நொறுக்கிற பிறகு நம்ம ஒரு 4 லைன் சொல்லி கொடுத்தா அதுல ஒரு 100 டவுட் வரும். எனக்கு அப்படியே டென்ஷன் டவுட் தான வருது. நியாயம் தானே கேக்குறேன். கிளாஸ்ல அந்த மாமா கேட்க விட மாட்டாங்க. எனக்கு வருது பாருங்க கோவம். எனக்கே வருது. ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. கேட்டால தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா 10 பாயிண்ட் வருது. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. வயிறு குலுங்க சரிங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொய்கள் இருக்கோ அது மாதிரி அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நடுவுலயும் பொய்கள் இருக்கு. சரி, என்ன பண்ணலாம்? அம்மா அப்பா என்ன பொய் சொல்றாங்க உங்ககிட்ட? பல இருக்குதே, எதை சொல்றது? ஒரு தடவை ஷாப்பிங் போட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் என்னை தூங்க வச்சுட்டு போயிட்டு வந்துட்டாங்க. ஏமாத்துனீங்களா? வந்தா கொஞ்சம் தொந்தரவா இருக்கும். தயவு செஞ்சு இன்னொரு 2 வார்த்தை என்கிட்ட சொல்லாதீங்க. நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து பார்ப்பார் சார். நான் ஆஃப் பண்ணு சொல்லினே இருப்பேன் சார். ஒரு ஆஃபே பண்ண மாட்டாரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. சோஷியல் மீடியால எல்லா வீடியோவா பாக்குறீங்க. சாரி சித்தப்பா, காலைல பல்லு வளர்க்கலாத வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூங்குறதுல பிரச்சனை இருக்குன்றதால அகைன் என்னால ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பிரச்சனை பண்ண என்ன முடியல. இன்க்ரீஸ் பண்ணனும்னு தொடர்ச்சி அதிக ஸ்கிரீன் டைம்க்கு போறீங்களா? இல்ல. வேற என்ன பொய்யெல்லாம் சொல்றாங்க? அப்பா வந்து ஆபீஸ்ல இருப்பார் சார். நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பாக்கு. ஹலோ அப்பா எங்க போறீங்கப்பா? அவர் சொல்றாரு என் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. காத்து சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. பின்னாடி வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும். சாம்பார் அப்ப எனக்கு இதெல்லாம் உங்க அம்மாக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பின்னால மிஷின் சத்தம் ஓடுதா காத்து சத்தம் கேக்குதான்னு மகள்களே கண்டுபிடிச்சிருங்க. ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே மேல வந்துடுறானுங்க. ஒய்ஃப் கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப டேஞ்சரான டாக்கா இருக்கு. இட்ஸ் a very danger. உங்க அம்மா எங்க இருக்காங்க? அங்க. வெல் ட்ரெயின்டு. Thank you. பெரும்பாலும் இப்ப அம்மாக்களே என்ன பண்றாங்கன்னா இந்த அப்பா எப்போ வருவாங்கன்னு கேளு அப்படின்னு போனை போட்டு பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறாங்க இல்லையா? உண்மை சார். உன் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. எங்க அப்பா சண்டே எப்பயாச்சும் கேட்பேன் பீச்சுக்கு போலான்னு. இது சாப்பிட்டு போலான்னு சொல்லுவாரு. நானும் சம்மதிச்சேன். அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. 6 o'clock ஆயிடும். போனா நீ விளையாட முடியாது, இருட்டா இருக்கும். அடுத்த சண்டே போலான்னு சொல்லுவாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. ட்ரிப்பு போலான்னு 9 years கேட்டிருந்தேன். 9 years? இதுல என்னப்பா சந்தேகம்? உனக்கு என்ன வயசு இப்போ? 9 years ஆயிடுச்சு. ஏடா அச்சோ வளர ஆரம்பிச்சிட்டனே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் நீ வாய் காட்டி கொடுத்து போகுது. நீ என்னடா இப்படி போய் சொல்ற? ஆஸ்பத்திரியில பையன் நர்ஸ் கொண்டாந்து கொடுத்த போய் அப்பா ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லி போக சார் எப்போ படம் சண்டே முடிச்சுட்டு வந்தா நாங்க எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எங்க ஹர்ட்டிங்கா இருக்கும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ. ஏதாவது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் எங்கேயா கூட்டு போலாம்ல? எப்பவுமே கூட்டு போகாமலாம் இல்லல. இப்போ பீச்சுக்கே போகணும் வைங்களேன். உட்காந்து இடத்துல இருப்பாரு. அம்மா மட்டும்தான் வந்து விளையாடுவாங்க என் கூட. மாட்டிக்கிட்டியா? ஒரு துடிப்பா இருக்க வேண்டியதானே பிள்ளையோட ஜாலியா ஓடி ஆடி விளையாடி. கொஞ்ச நேரம் அம்மா கூட விளையாடுறான்றேன். என்ன மட்டுமே கூப்பிடுவான் பீச்ல. சும்மா என்ன தேவை பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா எதுக்கு வந்து நீ ஏன் உங்களே கூப்பிடுறான்? மனசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவன் என் கூட விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா சார். கைத்தட்டிலே வருது. சார் அவர் டேக்கும் பெட்ல என்ன சார் போடுவாரு. அதுவும் ஃபோன் பாட்டு. இது ரொம்ப முக்கியமாடாது. நான் இத்தனைக்கு அவரு அடிச்சா நானா போய் மேல 20 தரணும். அவர் போடுவாரு திரும்பி நான் அடிக்கணும். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? அந்த நேரம் என்ன பாப்பீங்க போன்லன்னு கேக்குறேன். பாப்பேன். நீங்க அதுல என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தான் அதுல பாத்துட்டு இருக்கீங்க. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. பந்தை இவர் வீசுவாராம், அதை போய் எடுத்தாந்து திரும்ப கையில கொடுக்கணுமா. ஆனா உலகத்துல எவனும் இப்படி பந்து வீசி நான் பார்த்தது இல்ல. எனக்கு அண்ணா இருக்காங்க சார். வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. அன்னைக்கு என்ன விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ், பர்கர், ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னால வந்து ரொம்ப தாங்கிக்கவே முடியல. வழியா இப்ப கூட அல்கலிக்கா தான் வருது. நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. கேட்கறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. என்ன சொல்ல, என்னால முடியல. ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். சின்ன பையன் கரண்டே கட்டிய மிரட்டா. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். சார் நீங்க கூட பேசிட்டே டக்குன்னு இங்க பாருங்க சார்.
இதானா சார் உங்க டக்கு? இவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவ ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் 2 இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். ஆனா நான்வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. ஓவரா கரைச்சல் பண்ண இவரு மோகன்லால் மம்முட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. 5th எனக்கு ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சுதான். அப்ப என்ன கூட்டிட்டு போறல. எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? எங்க 2 மாசம் ஆயிடுச்சு. கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான். நான் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அவனே செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா. நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இல்ல சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும். அத போட்டோ எடுத்து நான் இல்ல சார், சன்னே எடுத்து வச்சுக்கிட்டு. போய் சார். அதை விட என்ன நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க? அதுல நான் சும்மா கோடு போட்டு வந்தேன். ஐயோ தெரியுமாடா டேய். அவங்களே எடுத்துண்டா அவங்க கைய வச்சு ஒண்ணி இப்படி எடுத்துக்கணும். வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. அனியா இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. போங்கண்ணா இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க. ஊதி பெருசாக்கலாம். நான் என்ன பலூன் யாவரியா? சரி அவனை கூட்டு போனீங்க. வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். அங்க சாப்பிடவும் மாட்டோம். 99 ரூபீஸ் தான் சார். பெரிய பெரிய 2 சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோத்தலாம் அடக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமோஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. அண்ணா ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டாங்க. அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். பச்சை புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு பையனும் அம்மாவுமா. இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவருது. அந்த அளவுக்கு கோவருது. இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க. அவன் அண்ணன் தானம்மா பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு நீ லவ் டார்ச்சர் பண்றாயா? உடைஞ்சு போன பவுச்சை தான் நான் இத்தனை நாளா எடுத்துன்னு போயிருந்தேன். பாத்தியானே? ஒரு பவுச் எங்க இருக்கு தெரியுமா? பர்ண மேல இருக்கு. அதை எடுக்க மாட்டேன். அதை எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க சார். தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். கூட்டா ஃபுல்லா உடைச்சு முடிச்ச பிறகு ஓ அப்புறம் உடைச்சு நொறுக்குற பிறகு உடைச்சு தூள் தூளா கிடக்குது. ஐயோ நான் என்ன செய்வேன்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ, வேஸ்ட் எதுக்கு பண்றது? எல்லாம் முடிச்சு ஒரு Actually, ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா நீங்க 10 பாயிண்ட் வருது. ஒரு 4 லைன் சொல்லிருந்தா அதுல ஒரு 100 டவுட் வரும். எனக்கு அப்படியே டென்ஷன். டவுட் தான வருது. நியாயம் தானே? யோ நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. கிளாஸ்ல அந்த மேமோ கேட்க விட மாட்டாங்க. எனக்கு வருது பாருங்க கோவம். எனக்கே வருது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே குத்தி மூலத்தை வர வச்சிருவேன். இந்த மிஸ் கேட்க விட மாட்டாங்க. யார கேக்குறது நாங்க? அம்மா கையில ஹெல்மெட் இருக்கும். டாடியா வந்திருப்பாரு. 2 பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. என்ன? இல்ல டீப்லே பார்த்தாலே தெரியும். கேட்டால தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இருந்தாலும் இவங்க போட்டோல எடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் போனா நான் எனக்கு தெரியும் அவங்க மாட்டிப்பாங்கண்ணே. அடேங்கப்பா ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. இத கரெக்ட் பண்ண வேண்டிய ஆள் அம்மா தான் அப்படின்னு கரெக்டா அம்மாவை தான் பேசுது. அவங்க அண்ணனை பத்தி ஒண்ணும் சொல்ல. ஓ கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். சில நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். வருத்தப்படாதீங்க. நம்ம ஒரு 4 லைன் சொல்லிருந்தா அதுல ஒரு 100 டவுட். கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்க உன்னை பாக்க போயிரு. டென்ஷன். டவுட் தான வருது. நியாயம் தானே? கேட்க விட மாட்டாங்க. ரேஸ் ஆன்ஸ் பண்ணா வயர் ரேசிங் ரன்ஸ் கீப் ஹேண்ட்ஸ் டவுன். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. எனக்கு வருது பாருங்க கோவம். எனக்கே வருது. கேட்க விட மாட்டாங்க. யார கேக்குறது? என்னடா? கேட்க விட மாட்டாங்க. ரேஸ் ஆன்ஸ் பண்ணா வயர் ரேசிங் ரன்ஸ் கீப் ஹேண்ட்ஸ் டவுன். எனக்கு வருது பாருங்க கோவம். எனக்கே வருது. யார கேக்குறது? நீ இருக்கிறியா இல்லையா? என்ன ஏமாத்துறான் இவன். பறவைகள் உனக்காதானா? நீமா ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும் இல்ல பாப்பா அம்மா கையில ஹெல்மெட் இருக்கும். இருக்கணும். அது எங்க இருக்கு? ஹெல்மெட்
வந்திருக்காங்க பார்த்தா டாடியா வந்திருப்பாரு. ரெண்டு பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு